குக் வித் கோமாளி சீசன் 5 நொந்து போய் அக்ஷய் குமார் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி சீசன் 5 இந்த ஒரு சீசன் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஸ்டார்ட் ஆகப்பட்டுச்சு. இந்த சீசன் என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த சீசனில் ஏகப்பட்ட குளறுபடிகள் அண்ட் ஏகப்பட்ட கிளாஸ்லாம் கூட வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து சமீபத்தில் இந்த ஒரு விஷயம் மறுபடியும் நடந்திருக்கு. அதாவது ஃபேவரட்டிசம் பார்த்துருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் எழுது. ஏன் அப்படின்னா வைல்ட் கார்டு என்ட்ரி சமீபத்தில் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு சீசனில் ரொம்பவே நல்லா சமைச்ச ஒரு ஆளில் ஒருத்தர் தான் அக்ஷய் அவர்கள். அவர் 2 முறை நல்லா குக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பேர் கூட எடுத்திருந்தாரு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் கண்டிப்பாக வைல்ட் கார்டு என்ட்ரியில் அவர் வருவார், என்ட்ரி கொடுத்து உள்ளே வந்துடுவார் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்தாங்க, சமைச்சாங்க. ஒரு ஆள் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ஆள் எடுத்ததுக்கப்புறம் அமைதியாக இருந்திருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளையும் நாங்கள் வைல்ட் கார்டில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே யாருக்கு இந்த தாட் வந்திருக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக அக்ஷய் அவர்களுக்கு இந்த ஒரு தாட் வந்திருக்கும். ஏன்னா அவர் நல்லாவே சமைச்சிருக்காரு, கண்டிப்பாக ஃபைனல் போவார் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் எதிர்பார்த்திருந்திருப்பாரு. ஆனால் யாருமே எதிர்பாராத நிலையில் ஜோயா அவர்கள் 2வது ஃபைனலிஸ்ட்டாக உள்ள வராங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. முழுக்க முழுக்க யாராலையுமே ஏற்றுக்க முடியல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட அக்ஷய் அவர்களோட ஃபேஸ்லாம் பயங்கரமாக மாறி இருந்துச்சு. செம்மையாக கடுப்பாகி இருந்தார். ஆடியன்ஸ் ஆனால் நமக்குமே அது பச்சையாகவே தெரியுது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கோ, யாரெல்லாம் பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களோ, யாரெல்லாம் பிரியங்காவுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்களோ அவங்களாம் ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் வருது. ஏன்னா ஜோயா அவர்கள் உள்ளே வந்திருக்கிறத பார்க்கும்போது அப்படி தாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தெரியுது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை அக்ஷயோட ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் சொல்ல, அக்ஷய் அவர்கள் அதை அவரோட சோஷியல் மீடியா பேஜில் எடுத்து போஸ்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஸோ நம்மள மாதிரியே அக்ஷய் அவர்களும் இந்த ஒரு விஷயத்தில் பயங்கரமாக கடுப்பாகியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குக் வித் கோமாளி இந்த ஒரு சீசனில் முழுக்க முழுக்க ஃபேவரட்டிசம் நடந்துட்டு இருக்கா? உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, எஸ்பிபி அவர்களோட பேரை அவர் வசிச்ச தெருவுக்கு வச்சதன் மூலியமா இளையராஜா அவர்கள் சமீபத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காரு. தமிழ் திரையுலகு மட்டுமல்லாது இந்திய திரையுலகமே கொண்டாடிய ஒரு பாடகர் அப்படின்னா அது எஸ்பிபி. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னோட காந்த குரலால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தார். இறைவன் அவரை ரொம்ப சீக்கிரமாகவே நம்மகிட்டேருந்து பிரிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இறந்ததற்கு பிறகு அவர் வாழ்ந்த சென்னை காம்தான் நகர் தெருவிற்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் தெரு அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேர் வச்சிருக்காரு, அவருக்கு நினைவூட்டும் விதமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கவனித்து இளையராஜா அவர்கள் மிகப்பெரிய ஒரு நன்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, அவருக்கு கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா, அவருக்கு கொடுக்குற ஒரு பரிசா, அவர் நினைவா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இளையராஜா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. எஸ்பிபி மற்றும் இளையராஜா இவங்க 2 பேர்த்து சேர்ந்து பண்ணிய பாடல்கள் இன்றளவு மக்கள் மத்தியில் ஃபேவரட்டாக இருக்கு. உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.